Hey all, welcome to Indian Curry Trail. இன்னைக்கு Flax seed chutney powder எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. குறிப்பா சர்க்கரை வியாதியும் இதய நோயும் வராம தடுக்கிறதுக்கு இந்த Flax seed ரொம்பவே உதவி பண்ணும். இது எல்லாம் தான் இந்த பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கிற Flax seeds-ஐ அடிகனமான பாத்திரத்துல எடுத்துட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். கைவிடாம வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா 4-5 நிமிஷத்துல ஃபிளாக்ஸ் சீட் நல்லா கலர் மாறி சடச்சடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல இதை ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம். அதே கடாயில 1/3 கப் உளுத்தம்பருப்பு எடுத்து கைவிடாம வறுத்துக்கிட்டே இருக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமா மாற வரைக்கும் தொடர்ந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமா மாறியாச்சு. இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். திரும்பவும் அதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் தொடர்ந்து பொன்னிறமா வர வரைக்கும் வறுக்கலாம். ரொம்ப நாளைக்கு பூச்சி வராம இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா தனித்தனியா வறுக்கிறது தான் நல்லது. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயாச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். திரும்பவும் இதே கடாயில் ஒரு 12 வரமிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். நீங்கள் கனமான சட்டி யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஃப்ளேமை இப்போ ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். அந்த சட்டியோட சூட்லேயே வந்து இந்த காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடும். காஞ்ச மிளகாயை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கருவேப்பிலையும் நல்லா முருகல் ஆகிடுச்சு. இதை இப்போது அதே தட்டுக்கு மாற்றிட்டு இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணலாம். வறுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நரங்கிற பதத்துக்கு வந்து அரைச்சாச்சு. இதில் 2 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கலாம். நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் வறுத்துட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் பவுடராகவோ இல்லை கோர்ஸ் பவுடராகவோ அரைச்சிக்கலாம். இதை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது இட்லியோட நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்றதுக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அன்பையும் சேர்த்து பரிமாறுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியோடு அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.